நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இது யார் நமக்கு அதை போதித்தார் என்றால் இயேசுநாதர் அதை போதித்தார். நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலே நடக்கும் என்று. நோவா நாட்களில் என்னையா நடந்தது? தண்ணீர் போட்டை மூழ்கினது. வேறு என்னையா நடந்தது? நோவா 120 வருஷம் சுவிசேஷத்தை அறிவித்தான். வேற என்னையா நடந்தது? நோவா ஒரு தீர்க்கதரிசி. சரி, வேற என்னையா நடந்தது? கேள்விகளை நீங்கள் எழுப்பும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசன ஆவி உண்டு என்பதை நான் புரிந்து கொள்வேன். பிரியமான தேவஜனமே, அவன் நோவா கட்டின அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? அது பூச்சேரின மரம், அதாவது பொத்தல் விழுந்த மரம். நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு போட்டோ அல்லது வேறு ஏதோ ஒன்றை நீங்கள் பொத்தல் போட்டு தண்ணீரில் விட்டு பாருங்கள், அது முழுகிவிடும். ஆனால் இது அப்படி அல்லையா? இந்த மரத்தை அவன் எடுத்து அதை வெட்டி ரோசாலி மரத்தின் கீழ், அதாவது பசை, அந்த பசையை எடுத்து அந்த ஓட்டைகளை மூடினான். அந்த ஓட்டைகளை மூடி உபத்திரவத்துக்கு காத்து கொள்வதற்காக, தன்னையும் தன்னோட கூட இருக்கிறவர்களையும் காத்து கொள்வதற்காக, உலகமானது உபத்திரத்துக்குள்ளாக போகிறது, தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு ரோசாலி மரத்தின் கீழ்தான் தேவைப்படும் என்று அறிந்து அவன் அதன் மேலாக பூசினான். இது எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா? நிச்சயமாக தெரியாது. காரணம் என்னவென்றால் வளர தெரியும், ஆராய தெரியாது. சரி, அப்போலாம் அடுத்தபடியாக அந்த ரோசாலி மரமானது உபத்திரவத்திலிருந்து இவர்களை காப்பாற்றினது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இது ஒரு உவமை என்பது உங்களுக்கு தெரியுமா? பிரியமான தேவஜனமே, நாம் ஆதியாகமத்திலே ஆதாமுடைய காலத்துக்கு மறுபக்கத்தில் விழுந்தோம். நமக்கு ஜீவன் இல்லாமல் போனது. உபத்திரம் நம்மை தாக்குவதற்கு ஏற்ற பிரகாரமாக மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. அதனாலே பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது இந்த ஓட்டை மரத்தின் மேலும் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஓட்டை மரத்தின் மேலே அந்த கீழ் பூசப்பட்டதுனாலே, ரத்தம் பூசப்பட்டதுனாலே வரப்போகிற இந்த உபத்திரவத்துக்கு உண்மையான ஜனங்கள் யார் இந்த செய்தியை விசுவாசிக்கிறார்களோ, இந்த செய்திக்குரிய ஜனங்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவார்கள் என்ற உவமையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? மீண்டும் இதுவும் ஒரு பெரிய செய்தி. அதனால் இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 10 நிமிடம் செய்தி வரும்பொழுது சற்று விளக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.